ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம புது சீரிஸோட செகண்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க ஒரு பக்கம் ஷாஷா வீட்டை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. என்னடா இது, வீட்டையே வலம் வந்துட்டோம், ஒன்னும் பொறிப்படலையே அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கா. அப்ப அவளோட அண்ணா வேகமா ஓடி வந்து, இங்க பாரு, இந்த காலத்துல டாய்லெட் எப்படி இருக்கு பாரு, நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, சூப்பரா இருக்கு அப்படின்னு உள்ள கூட்டு போய் டாய்லெட்டை காட்ட, ஆமா நல்லதா இருக்கு அப்படின்னு ஷாஷா பார்த்துட்டு இருக்கா. அந்த பக்கமா நம்ம சின்னு வரான். இதுங்க நல்ல டாய்லெட்டே பார்த்தது இல்ல போலன்னு கேவலமா நினைக்கிறான். சின்னு அங்கிருந்து கிளம்பி போகும்போது ஷாஷாவோட அண்ணனோட குழந்தையும் ஒண்ணா உட்காந்துட்டு, ஹை பல்பொடி, இதுல விளக்குனா பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க அப்படின்னு அந்த பாப்பா விளக்குறா. பல்பொடி கூட பார்த்தது இல்லையா, இதுங்க என்ன குடும்பமா இருக்கும் அப்படின்னு சின்னு மறுபடியும் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க ஷாஷாவோட ஃபேமிலி ஒட்டு மொத்தமா சாப்பிடுறதுக்கு வராங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம யாரும் வந்துடுறான். கூடவே நம்ம சின்னுவும் வரான். இன்னும் சாப்பாடை சரியா சர்வ் பண்ணாம சும்மா டெஸ்டிங்க்கு மட்டும் வச்சிருக்காங்கன்னு ஷாஷாவோட அப்பா சொல்ல, இல்ல எங்க வீட்டுல இதுதான் சாப்பாடு வயிறு நிறையறதுக்கு தானே, எது சாப்பிட்டா என்ன, நாங்க சிம்பிளா தான் சாப்பிடுவோம் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு ஷாஷாவோட ஒட்டுமொத்த குடும்பமும் நினைச்சிட்டு இருக்கு. அங்கிள் வீட்டுக்கு வாங்க, உங்களை நான் வந்து நல்லா வரவேற்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம்னு யான் ஒரு வணக்கத்தை போட, ஐயோ நம்ம முன்னோடி நமக்கு வணக்கம் வைக்கிறாரே அப்படின்னு பல தலைமுறைக்கு முன்னாடி இருக்க முன்னோடிக்கு நம்ம தான் வணக்கம் சொல்லணும்ட்டு இந்த குடும்பம் குனிஞ்சுக்கிட்டே போகுது. ஒரு வழியா கலைபுரமா தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. உடனே யான் பாத்துட்டு இருக்கான், உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, எல்லாமே ஓகே தான், வீட்டுல இருக்கோம், அது எங்களுக்கு போதாதான்னு அத்தனை பேரும் உட்காடுறாங்க. டீசென்ட்டா உட்காருங்க அப்படின்னு ஷாஷா சொல்றா. இந்த காலத்து மாடர்ன் உலகத்துல உட்கார்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. அட ஆமா இல்ல, பார்த்து பாலிஷ்டா உட்காரணும்ல அப்படின்னு அவங்களும் மாறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஷாஷா பாத்துட்டு இருக்கா. யானை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. அப்புறம் நீங்க சாப்பிடலையா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, யான் பாக்குறான், ஆமா என்ன இங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, சின்ன வயசுல என்ன பார்த்தது, என் குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, நான் என்ன ஆனேன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்க, ஷாஷாவோட குடும்பமே திருன்னு முழிச்சிட்டு ஆளுக்கு ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, நாங்க அன்னைக்கு உங்களை பக்கத்துல க்ளோஸ் அப்ல பார்த்தோமா, என்னதான் முகம் மாறி இருந்தாலும் சின்ன வயசு அடையாளம் அப்படியே தெரிஞ்சது, அதான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பல்ல காட்டி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்து நம்ம யான் கிளம்பி வெளியே போயிடுறான். ஷாஷா பாக்குறா, இவன் கூட வாழ்றது உயிரை கையில புடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு வீட்டோட மேப்ப ஒட்டு மொத்தமா வரைஞ்சிடுறா. சீக்கிரமா காலைல எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா சுத்தி திரிங்க, எங்கேயாவது நம்ம மறுபடியும் நம்ம உலகத்துக்கு போறதுக்கான கதவு இருக்கான்னு பார்த்து தேடி கண்டுபிடிப்போம், புரியுதா அப்படின்னு சொல்ல, அத்தனை பேரும் ஓகே சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஆளாளுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பாக்கும்போது, இங்க பாருமா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த கதவு வழியா வரும்போதுதான் நேரா இந்த உலகத்துக்கு வந்தோம், அந்த கதவை நாளைக்கு போய் திறந்து பார்த்தா என்ன அப்படின்னு கேட்க, ஷாஷா டபுள் ஓகே சொல்லிடுறா. அவதான கதவை ஓபன் பண்ணா மாடர்ன் உலகத்துல, வெறுவெறுன்னு போய் அந்த கதவை திறக்கிறா. இந்த தடவையாவது மறுபடியும் நம்ம உலகத்துக்கு போயிட மாட்டோமான்னு. ஆனா எத்தனை தடவை திறந்தும் நோ யூஸ், எந்த கதவை திறந்தாலும் இவங்க பழைய உலகத்துக்கு போகவே இல்ல. குடும்பமே பயங்கரமா டல் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னு முதல்ல யோசிப்போமா அப்படின்னு பார்த்தா, இவங்க எல்லாமே இந்த ஆர்ட் பெயிண்டிங் இருந்தது இல்ல, அதான் நம்ம யானோட பெயிண்டிங்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பெயிண்டிங் முன்னாடி வணக்கம் சொன்னாங்க. அங்க போய் மறுபடியும் நம்ம வணக்கம் சொன்னா இந்த தடவை கண்டிப்பா நமக்கு போயிட வாய்ப்பு இருக்குல்லன்னு ஷாஷா ஃபேமிலி பேசிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா அதே நேரத்துல இப்போ அந்த ரூம் வந்துட்டு ஆர்ட் கேலரியா கிடையாது, அது ஏதோ சீக்ரெட் ரூமா இருக்கு, அதுக்கும் அங்க பாதுகாப்பு நிறைய இருக்கு. யார் அனுப்புறதுன்னு பேசிட்டு எல்லாரும் ஷாஷாவை திரும்பி பாக்குறாங்க. ஷாஷாவா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம போய் தொலைற அப்படின்னு அடுத்த நாளே கிளம்புறா. கரெக்டா ஷாஷா அன்னைக்கு வரும்போதுதான் அதுக்கு முன்னாடி நாள் நம்ம யான் சின்ன ஓட போறான். மறுபடியும் சீக்ரெட் ரூமுக்கு போய் அது லாக்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கும் போறான். அவன் பாட்டுக்கு லாக்க ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றான். சின்ன இருக்கானே பக்கத்துல இருந்துட்டு, சே இது கூட நமக்கு தெரியாம போயிடுச்சே பாஸ், இப்படி ஆயிடுச்சே பாஸ் புலம்பிட்டே இருக்க, யான் பாக்குறான். டேய் வாய் மூடுறா, ஏற்கனவே எனக்கு தெரியல, இல்ல நீ வேற நைன்னு பேசிட்டே இருக்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். ஷாஷா உள்ள வந்துட்டு இருக்கா. இந்த ரூம்குள்ள போனோம் அவ்வளவுதானே, இப்ப எப்படி கலக்குற பாரு அப்படின்னு வெளியே இருந்து பேசிட்டு, நான் சீக்கிரட்டா போறேன்னு உள்ள ஆளு இருக்கிறது தெரியாம இவன் ஓட ஆரம்பிக்க, ஆளுங்க வராங்க யாரோ அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம யானும் சின்னவும் போய் ஓரமா ஒளிஞ்சுக்கிறாங்க. ஷாஷா யாரும் உள்ள நினைச்சிட்டு, என்னது உள்ள ஏதோ லாக் இருக்கு, இந்த லாக் நம்ம பூமியில பார்த்தா அதே லாக் அப்படின்னு வேகமா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. பூமியில பார்க்கும்போது அந்த லாக் ஓபன் ஆகி தானே இருந்தது. அது எல்லாத்துலயும் வரிசையா 8 நம்பர் இருந்திருக்கு. எல்லாத்துலயும் 8 பிக்ஸ் பண்ணா ஒருவேளை மறுபடியும் நம்ம உலகத்துக்கு போயிடலாம் போல அப்படின்னு ஷாஷா மனசுக்குள்ள முடிவு பண்றா. எல்லாத்துலயும் 8 பிக்ஸ் பண்றா. யானும் சின்னமும் தூரமா இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இவ பிக்ஸ் பண்ணதும் இந்த லாக் ஓபன் ஆயிடுது. யானுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஷாஷா அதுக்கும் மேல அவ்வளவுதான் நம்ம உலகத்துக்கு போக போறோம்னு கண்ணை மூடிக்கிட்டே அந்த ரூம்குள்ள நுழையிறா. பார்த்தா அந்த ரூம்குள்ள எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, புக்ஸ் எல்லாம் இருக்கு. மத்தபடி அதே உலகம் தான், இந்த உலகத்துக்கும் அவன் மாறி போகவே இல்ல. ஷாஷா அப்செட் ஆயிட்டு, என்னடா இது, லாக் ஓபன் பண்ணிட்டு வந்துட்டும் எதுவும் நடக்கலையேன்னு பார்க்கும்போது கரெக்டா அப்பன்னு பார்த்து யான் உள்ள வந்துடுறான். எப்படி உள்ள வந்த, எப்படி உனக்கு இந்த பாஸ்வேர்ட் தெரியும் அப்படின்னு கேட்டு அவன் கையை அப்படி மேல பிடிச்சு லாக் பண்ணிட்டு இருக்கான். ஷாஷா பாக்குறா, 8ங்கிறது இன்ஃபினிட்டி சிம்பிள், இன்ஃபினிட்டியா இருந்தா நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாக்கர்
வரைக்கும் 8 தான் பாஸ்வேர்ட் வைப்பாங்க. பிசினஸ் உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் தெரியுது தானே. குத்து மதிப்பா போட்டு பார்த்தா வந்துருச்சு. இதுக்கு என்ன லாக் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஷாஷா அங்கிருந்து ஓடி போயிடுறா. இங்க யானுக்கு ஒண்ணுமே புரியல. இவ யாரு? ஒருவேளை எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண பொண்ணுதான் போல. ஆனா அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்துக்கு யாரோ காசு கொடுத்து என்கிட்ட ஸ்பை வேலை பார்க்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. எனக்கு ஸ்பை வேலை பார்த்து எனக்கு கொன்றதுக்காக வந்திருப்பா போல அப்படின்னு நம்ம யான் அவனே ஒரு கதை ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஷாஷா மறுபடியும் வீட்டுக்கு அவ ஃபேமிலி கிட்ட போறா. அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னது லாக்க திறந்து ஒண்ணும் ஆகலையா? இப்ப என்ன பண்றது? இப்ப நம்ம யான் வேற நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. நம்ம எப்படி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இங்க இருந்து கிளம்ப போறோம்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு குடும்பமே யோசனையில முழுகிடுறாங்க. யான் அதை பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இல்லாம இந்த ரூம்குள்ள போயிட்டு அப்பாவோட மரணத்தை பத்தி, அப்பா மேல இருக்கிற கேஸ பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு புக் கிடைக்குது. சின்ன இங்க பாரு, அப்பா எழுதின புக்கடா இது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஷாஷாவோட ஃபேமிலி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஒண்ணு புரிப்படுது. அம்மா நல்லா யோசிச்சு பாத்தீங்களா, நம்ம கரெக்டா வந்துட்டு எப்போ யான் போட்டோ முன்னாடி கும்பிட்டோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் அங்க இருந்து பிரிஞ்சு வந்தோம். அப்படி பார்க்கும்போது அவர் போட்டோவை கும்பிட்ட மாதிரி இப்ப அவரை கும்பிட்டா மறுபடியும் நம்ம டைம் டிராவல் பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்ல ஷாஷா ஆமா நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுல நம்ம யான் ஒரு புக்கை கண்டுபிடிச்சான்ல, அதுல வந்துட்டு பரவாயில்ல யான் கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டா அப்படின்னு அவங்க அப்பா டைரி மாதிரி அதுல எழுதியிருக்காரு. அப்புறம் இவனுக்கு எப்படி பதவி கிடைச்சது, அதுவும் மிலிட்டரியோட அசிஸ்டன்ட் மினிஸ்டரா எப்படி பதவி கிடைச்சதுன்னு அவங்க அப்பா எழுதியிருக்காரு. யான் இதை பாக்குறான். யாரோ ஒருத்தங்க பதவியெல்லாம் காசுக்கு வித்திருக்காங்க. மினிஸ்டர் பதவியவே, ஆர்மி மினிஸ்டர் பதவியே வித்திருக்காங்க. அது அப்பாக்கு தெரிஞ்சுதான் என்னையும் அம்மாவையும் வேற ஒரு ஊருக்கு பத்திரமா அமுச்சு வச்சிருக்காரு. ஆனா அந்த பழியெல்லாம் அப்பா மேல தூக்கி போட்டு அவரை ஜெயில போட்டு அவரை கொண்டிருக்காங்க. இது யாருன்னு தெரிஞ்சுக்காம நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யான் மனசுக்குள்ள முடிவு பண்றான். நேரா அவன் ரூம்க்கு வந்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த ஷாஷா கூட்டம் இருக்கே ஒட்டுமொத்தமா கோமாளி கும்பல் மாதிரி உள்ள வந்து யான் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். முன்னோடிக்கு வணக்கம் சொல்றோம் அப்படின்னு பூவெல்லாம் போட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்க. இப்போ உலகத்துக்கு போயிட்டோமா அப்படின்னு நிமிந்து பாத்துட்டு இருக்கா ஷாஷா. ஆனா ஒரு குரல் கேக்குது, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. பார்த்தா நம்ம யான் தான் உட்கார்ந்துருக்கான். லைட்டா பயந்து கூட போயிருக்கான். அவனை பார்த்து இவங்க அத்தனை பேரும் பயந்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யான் கத்திட்டு எல்லாரையும் புடிச்சு வீட்டுக்குள்ளேயே ஜெயில் மாதிரி போட்டு வச்சிடுறான். அடுத்த நாள் காலை ஆகுது. சின்ன உள்ள வரான். ஷாஷா நீ மட்டும் என் கூட வா அப்படின்னு கூட்டு போறான். இங்க பார்த்தா ஷாஷா போய் உட்காரும் போது நம்ம யான் வந்து ஒரு டீ போட்டுட்டு இருக்கான். நேத்து நைட் என் ரூம்ல வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டுட்டு அவளுக்கு டீ கொட்ட ஆரம்பிக்கிறான். அவக்கு இன்னும் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகி சாசர் இருக்குல்ல அதெல்லாம் டீ பட்டு அவ கையெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. அவ கை நடுங்க நடுங்க கையை நீட்டி வச்சிட்டு இருக்கா. ஆனா பயங்கர கடுப்புல இருக்க நம்ம யான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல உங்களுக்கு வந்து நாங்க ஒரு பூஜை ஸ்பெஷலா பண்ணோம், அது பண்ணா உங்களுக்கு நல்லது நல்லா நடக்குமா, அதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா டக்குன்னு போய் சொல்லி டக்குன்னு கதையவே மாத்திடுறா. யான் பாக்குறான். நிஜமாவே நீ எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண பொண்ணுதானா அப்படின்னு கேட்க, போச்சு கண்டுபிடிச்சிட்டான் போல, மாட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கோடு உனக்கு எப்படி தெரிஞ்சது, எதுக்காக நீ என் பின்னாடி வந்துட்டு இருக்க, உன் குடும்பமா சேர்ந்து எதை கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு மாறி மாறி கேட்க ஷாஷா பாத்துட்டு இருக்கா. அவ கையவே புடிச்சு நல்லா கிள்ளி வழியில கண்ணுல இருந்து கண்ணீரா வழிய ஆரம்பிக்குது. என்னை பத்தி அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்கல்ல, என்ன இவ்வளவு மோசமா நீங்க ட்ரீட் பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறா. யான் லைட்டா பயந்துடுறான். ஷாஷா இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்ல வந்துட்டு இருக்கான். நீங்க சின்ன வயசுல இப்படி இல்ல, அப்பயும் இதே மாதிரிதான் இருப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டு உங்க மேல இருந்து ஒரு நம்பிக்கையில இங்க வந்துட்டோம். ஆனா இப்பதான் நீங்க எவ்வளவு ஒரு மோசமான ஆள்னு எனக்கு புரியுது. சத்தியமா நாங்க இருக்க மாட்டோம், எங்க குடும்பத்தோட இங்க இருந்து கிளம்பிடுறோம்னு சொல்ல இல்ல தப்பா எடுத்துக்காதன்னு யான் வந்து கையை பிடிக்கிறான். ஷாஷா பாக்குறா. பொண்ணுங்களோட கண்ணீருக்கு எல்லா உலகத்திலயும் எல்லா காலத்திலயும் வேல்யூ இருக்கும் போல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இல்ல அப்படின்னு கையை பிடிச்சிட்டு, இல்ல நீங்க சொல்லுங்க, இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் கிளம்பி போயிடுறேன். உங்களை நம்பி வந்தது ஒரு தப்பா, உங்களுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனது உண்மைதானே, நான் போயிடவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. யான் உடனே இல்ல அப்படி கிடையாது, உன் மேல வந்து உன் பழைய ஞாபகங்கள்லாம் எதுவும் இல்லங்கிறதால சந்தேகப்பட்டுட்டேன், காஃபி குடிக்கலாமா அப்படின்னு அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். ஷாஷா காஃபி எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் பேரண்ட்ஸை பாக்குறதுக்கு ரூம்குள்ள போயிடுறா. இனிமே அவன் நம்மள நம்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்பாம இருந்தா நம்மள ஏன் இங்க தங்க விட போறாருன்னு மத்தவங்க எல்லாம் கேட்க ஷாஷா கையை புடிச்சு நான் கண்ணீர் விட்டதை குடும்பத்துக்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அதை மறைச்சிடுறா. அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா நம்ப மாட்டாரு அப்படின்னு. அப்பதான் அந்த ஃபேமிலி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷாஷா எல்லாம் ஒன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் இந்த கதையை இப்படி எழுதாம இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அந்த குடும்பமே ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்குது. இப்ப அவங்க நடக்கிற கதையும் ஷாஷா ஒரு கதை எழுதி அதை நாடகமா எடுக்க ட்ரை பண்ணால அந்த கதையை கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கான். அந்த கதையில என்னன்னா அந்த குடும்பமே டைம் டிராவல் பண்ணி பழைய காலத்துக்கு போய் அவங்க முன்னோடி ஒருத்தன், ரொம்ப கொடூரமான ஒரு முன்னோடி ஒருத்தனை பார்த்து நல்ல ஃபுல் பௌர்ணமி இருக்கிற ஒரு நாளா பார்த்து அவனுக்கு மட்டன் சூப் வச்சு கொடுத்திருக்காங்க. அந்த கதை அதுவரைதான் போயிருக்கு. அப்ப நம்மளும் ஃபுல் பௌர்ணமி வர நாள் அன்னைக்கு யானுக்கு ஃபுல்லா மட்டன் சூப் சூப்பரா வச்சு கொடுத்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு இந்த குடும்பம் ஒரு புது பாயிண்ட கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா யான் எப்ப பாரு வெறும் சாப்பாடை தானே சாப்பிடுறான், உப்பு சப்பு இல்லாம. அவனுக்கு எப்படி நம்ம சமைச்சு கொடுக்கறது? அப்ப மீதி இருக்கிற நாளெல்லாம் அவன் கூட க்ளோஸ் ஆகுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு பௌர்ணமி வரும்ல, அப்ப நம்ம சமைச்சு கொடுக்கலாம்னு குடும்பமே முடிவு பண்ணிடுறாங்க. இங்க யானை பாக்குறதுக்கு சின்ன வரான். முக்கியமான வேலையா வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல
ஆமா அப்படின்னு சொல்லிட்டு யான் அங்க இருந்து கிளம்புறான். இன்னைக்கு பார்த்து ஷாஷா ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு திருட்டுத்தனமா போயிட்டு இருக்கா. யான் அப்பதான் முகத்துல மாஸ்க் கட்டிட்டு வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான் போல. ஓ நீங்க யான் சாரா, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, என்ன எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு யான் கேக்குறான். யோ மூஞ்சில துணியை கட்டினா தெரியாதா, நாங்கெல்லாம் கோவிட் காலத்துல வாழ்ந்தவங்க யா அப்படின்னு ஷாஷா மனசுல யோசிச்சுட்டு, இல்ல இவ்வளவு அழகா ஹேண்ட்ஸமா இருக்கிற இந்த ஊர்ல ஒரே ஆளு நீங்க மட்டும்தான், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன்னு சமாளிக்கிறா. ஆனா யான் அவ கழுத்துல கத்தி வச்சிட்டு இருக்கான். இங்க பாரு எதுக்காக வந்த என்று போய் சொல்றியா அப்படின்னு கேட்க ஷாஷா பாக்குறா. யோ என்ன எப்ப பாரு சந்தேகப்பட்டே இருக்கன்னு கொஞ்சம் கத்தி பேச கையில இருக்க வாள் கீழே விழுந்துருது. ஷாஷா பாக்குறா, ஆஹா நம்மளே கோவத்துக்கு ஆளாயிருவோம் போல அப்படின்னு வேகமா ஓடி போயிட்டு கையில கத்தி எடுத்து கொடுத்துட்டு, இதோ கத்தி இதோ கழுத்து அப்படின்னு அவளே கத்திய கழுத்து பக்கத்துல வச்சுக்கிறா. யான் பாக்குறான், இவளை பார்த்தா அந்த அளவுக்கு மோசமான ஆள் மாதிரியும் தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நைட்டு நேரத்துல ஊரடங்கு நேரத்துல யாரும் வெளியே போக கூடாது, இவன் எங்கயோ வெளியே போறான், அதை நமக்கு தெரிஞ்சதால கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஷாஷா மனசுக்குள்ள யோசிக்கிறா. அடுத்த நாள் ஷாஷா அவங்க அம்மா அப்பா கிட்ட காலைல எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்க, இப்போ என்னதான் பண்றது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம முன்னோடி அவரு, நம்ம எதுவா இருந்தாலும் மரியாதையா தான் பேசணும், அவர்கிட்ட தப்பா பேசணும்னா நம்ம ஜென்மத்துக்கும் பாவம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஷாஷா பாக்குறா, அப்ப நம்ம என்னதான் பண்றது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு குடும்பமா மறுபடியும் எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க யான் கிட்ட சின்னு அந்த குடும்பம் கொஞ்சம் ஓவரா கைமீறி போயிட்டே இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு கேட்க, டார்ச்சர் பண்றது ஒரு வழி, ஆனா அவங்க கிட்ட அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, பயமுறுத்துறதும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல, இந்த 5 முட்டாளுங்களும் உங்ககிட்ட வந்து உங்களை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்கல்ல அப்படின்னு சின்னு கேக்குறான். அவங்க எதுக்காக வந்திருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு இருக்கிற பாதி ப்ராப்ளம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து யான் கிளம்பி போறான். இதை இன்னைக்கே புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னது புதைக்கணுமா, இந்த வேலையை எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு தனியா சின்ன புலம்பிட்டு இந்த 5 பேருக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் மயக்க மருந்து கொடுத்து அவங்களை ஓரமா மயக்க போட்டு வச்சுட்டு அடுத்து பெரிய குழியா தோண்டி பள்ளத்துல குடும்பத்தை புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். ஷாஷா அப்பன்னு பார்த்து ஏஞ்சிடுறா. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு சின்னு கிட்ட போக, சின்னு உடனே இவ்வளவு அடிக்கிறதுக்கு வரான். சின்னுவை ஓங்கி 2 அடி அடிச்சுட்டு சின்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இன்னைக்குன்னு பார்த்து நம்ம யான் இருக்கான்ல, அதே மாதிரி மாஸ்க் போட்டுட்டு வெளியே போயிருக்கான். கரெக்டா ஆளுங்கெல்லாம் வர மாதிரி இருக்கு. ஒரு கோட்டை போட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். காவலர்கள் எல்லாம் பாத்துட்டாங்க. ஊரடங்கு நேரத்துல எவன்டா வெளியே வந்ததுன்னு யானை துரத்திட்டு போக ஆரம்பிக்க, யான் தப்பிச்சா போது நம்ம வீட்டுக்குள்ள குதிச்சு உள்ள வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தாதான் இந்த கதையே தெரியுது. எல்லாரும் எழுப்புறதுக்கு ஷாஷா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அத்தனை பேரும் மயக்கமாயிருக்காங்க. என்னடா பண்ண அப்படின்னு ஷாஷா கத்த ஆரம்பிக்கிறா. யான் வேகமா அவளோட வாயை மூடி விடுறான். ஆளுங்க கதவை தட்டுறாங்க. இது போனா போது உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா வேகமா அந்த கோட்டை வாங்கிட்டு வெளியே போயிட்டு, சாரி சார் நான் புதுசா அந்த ஊருக்கு வந்திருக்கேன், எனக்கு தெரியாம ஊரடங்கு நேரத்துல பசிக்குதேன்னு சாப்பிட வெளியே வந்துட்டேன்னு சொல்ல, உடனே யான் வரான். சாரி எங்க வீட்டுல இருந்து வந்தவங்களுக்கு புதுசா வந்திருக்கனால நிறைய ரூல்ஸ் தெரியாது, எனக்கு ஒரு நாள் மன்னிச்சு விட்டுருங்கன்னு காசு கொடுத்து அவங்களை அங்க இருந்து கிளப்பி விடுறான். நேரா உள்ள கூட்டு போயிட்டு, காப்பாத்துற மாதிரி நடிக்கிறியா, எனக்கு நல்லா தெரியும், வெளியே வந்தா நீ ஸ்பைங்கிற விஷயம் வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் தானே நடிக்கிற என்ன காப்பாத்துறதுக்கு அப்படின்னு யான் சொல்ல, அடப்பாவி உன்ன மாதிரி ஒரு முட்டாளை யாராவது பார்க்க முடியுமா, என் குடும்பத்தையும் எங்க கொல்றதுக்காக புதைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்க, நீலாம் மனுஷனே கிடையாது. நான் என்ன சொன்னேன், நேத்தே நான் போயிடுறேன்னு சொன்னேன்ல, நீ தானே இங்க தங்க சொன்ன, தங்க சொன்னது மட்டும் இல்லாம குடும்பத்தையே கொலை பண்றதுக்கு இருக்க, அந்த குட்டி பொண்ணு அவ என்னடா பண்ணுவா, அவளே சேர்த்து புதைக்க இருக்குன்னு சொல்ல, நீ தானே நேத்து பேசும்போது என்கிட்ட சொன்ன எங்களுக்கு இங்க வரணும்னு இருந்திருக்கு, நான் என்ன பண்ண முடியும்னு, அப்போ உன்னை யாரும் அனுப்பியிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு யான் சொல்றான். யாரும் அனுப்பியிருக்காங்களா, நாங்க ஏன் வந்தோம், நாங்களே புலம்புற அளவுக்கு கொடூரமான ஒரு இடத்துல மாத்தி வச்சிட்டு இருக்கோம், நான் என்ன பண்றது அப்படின்னு ஷாஷா கேட்க, இல்ல அந்த லாக்ல இருந்த விஷயம் எல்லாம் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சது, அது எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்க, நாங்கெல்லாம் பிசினஸ்ல இருக்கிறவங்க 4 இடத்துக்கு போய் இருக்கிற நம்பர்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சிருப்போம், அதுக்காக நீ கண்டதையும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. யான்கே பண்ணது தப்புன்னு தோணுது. போய் சின்னுவை எழுப்புறான். நீங்க தானே பஸ் போகும்போது புதைக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னு கேட்க, டேய் பிரச்சனையை குழி தோண்டி புதைன்னு சொன்னேன்டா, அதுக்குன்னு ஒரு குடும்பத்தையே புதைப்பியாடா அப்படின்னு யான் அவனை திட்ட ஆரம்பிக்கிறான். ஏயா உனக்காக நாங்க சமைச்சு கொடுக்கறதுக்காக தனியா கிச்சனுக்குள்ள நான் வந்தேன், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே கிடையாதுல்ல, நீலாம் மனுஷனே கிடையாதுல்ல அப்படின்னு யானை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறா ஷாஷா. நிஜமாவே எனக்கு நிறைய சமையல் பண்ணி ரெடியா தான் அந்த குடும்பம் வச்சிருக்குங்க, அப்பதான் அவன் மயக்க போட வச்சிருக்கான், சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, குடும்பமே சோகமா உட்காந்துருக்கு எந்திரிச்சு. யான் மன்னிப்பு கேட்கிறான். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு, எல்லாரும் உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சின்னுக்கு கூட சாப்பாடு போட வச்சிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது யான் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு பாத்திரம் தேய்க்கிறேன்னு பாத்திரம் தேய்க்க ஆரம்பிக்க, ஐயோ நம்ம முன்னாடி நமக்கு பாத்திரம் தேய்ச்சி நமக்கு அந்த பாவம் சேர்றதுக்கான அண்ணன் எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருக்கான். ஷாஷா தனியா கூப்பிடுறா. உங்க ஊர்ல இந்த டிஷ் ஃபேமஸ், நீங்க வந்துட்டு அதை சாப்பிட்டுருக்க மாட்டேன், அதை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஷாஷா கொடுக்குறா. இந்த டிஷ் நம்ம ஊர்க்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்க, இல்லையே இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சிருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஷாஷா மனசுல யோசிக்கிறா. எங்க அம்மா எப்பவுமே ஸ்வீட்டா தான் பண்ணுவாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு யான் வாயில வைக்கிறான். அந்த டிஷ்ஷும் ஸ்வீட்டா தான் இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யான் ரொம்பவே இமோஷனல் ஆயிடுறான். பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும், சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல என்னோட
வீடு டேஸ்ட் எனக்கு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு யான் யோசிக்கிறான். இதை பார்த்து ஷாஷா யோசிக்கிறா. தாத்தா என்ன சொன்னாரு, யான் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு மனசாட்சியே வந்துச்சுன்னு. ஆனா யான் இப்பவே பார்க்க நல்லவன் மாதிரிதானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சிரிக்கிறா. நீனு எங்க குடும்பத்தையே நம்புற போல அப்படின்னு பார்க்க ஷாஷாவை பார்த்து யான் சிரிச்சிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் வேற ஊர்ல இருக்க ஒரு பிரின்ஸ் பேரு ஷாவான். ஷாவ் பிரின்ஸையும் ஷாவ் பிரின்ஸோட 4வது பையன் லியாங் 2 பேரையும் காட்டுறாங்க. 2 பேரும் கேம் விளையாட பிரின்ஸ் ஜெயிச்சிடுறாரு. பையனை பார்த்து இப்ப மட்டும் நம்ம யான் இருந்திருந்தான்னு வச்சுக்கோவேன், அவன் தான் ஜெயிச்சிருப்பான். அவன் எனக்கு பையனாவே இருந்திருக்கலாம்னு சொல்ல, உண்மையில உங்கதான் பையனாவே இருப்பானோன்னு எனக்கே தோணுது. நீங்க லெட்டர் அனுப்ப சொன்னீங்கல்ல யானுக்கு, நான் லெட்டர் அனுப்பிட்டேன் அப்படின்னு லியாங் சொல்லிக்கிட்டு இருக்கான். யானுக்கு அதே மாதிரி லெட்டர் போது அசிஸ்டன்ட் பாக்குறான். அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு யான் கிட்ட கொடுக்குறான். இளவரசி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட க்ளோஸா பழகி நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷாவ் பிரின்ஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு யான் சொல்ல, அதை பத்தி அவர் ஏன் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு? மக்கள் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு போல. நம்ம குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனை இருக்குல்ல உங்க அப்பா விஷயத்தை பத்தி, அவர்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, என் அப்பா பிரச்சனையை சொல்லி நான் அவரை மாட்டி விட விரும்பல அப்படின்னு யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அந்த பிரின்ஸ் ஷாவ் வந்து யானுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் போல. இங்க பார்த்தா நம்ம ஷாஷாவோட ஃபேமிலி இந்த மட்டன் சூப்பர் ரெடி பண்ணிடுறாங்க. எப்ப கூட்டு கொடுக்க போறோமோ தெரியல, யானுக்கு கொடுக்குறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்ச நாள் இருக்க வேண்டி இருக்குல்ல, நல்ல காசு சம்பாரிச்சா நிறைய நம்ம தங்கம் எல்லாம் வாங்கிட்டு அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு போயிடலாம். அப்ப நம்ம ஊர்ல தங்கம் விக்கிற வேலைக்கு பெரிய பணக்காரங்களா இல்லாம்ல அப்படின்னு குடும்பமே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு பேசிட்டு இருக்காங்க. சூப்பர் ஐடியான்னு குடும்பம் ஓகே சொல்றதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.